வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிசிசியுடைய மீதி இருக்கிற 700 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்பொழுது வரும்? ஸோ இது யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க போகிறாங்க? ஸோ டிசிசியில் மீதி இருக்கிற நபர்களுக்கு, இவர்களுக்கு அனைத்து நபர்களுக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டரை அதிக அளவில் நிரப்பணும், அதிக அளவில் தமிழகம் முழுவதுமே டிரைவர் கம் கண்டக்டரை எடுக்கணும் அப்படின்றத கோரிக்கைகள், பல லட்சம் கோரிக்கைகள் மேலே வச்சிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப தற்சமயம் டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாமே எடுத்தாங்க. அதில் 3274 பேரை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் சீட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதில் வெறும் 2500 பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அந்த 2500 பேர்லேயும் ஒரு 100 பேர், ஒரு 10-20 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுவும் நடந்திருக்கு. ஸோ நடந்திருக்க விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், திரும்ப உள்ளே போக முடியாது. திரும்ப அவங்களால பார்த்திங்கன்னா பணிக்கு செல்வது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பெரிய அளவில் இருக்குது. எல்லோருடைய எதிர்பார்ப்புமே போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவில் இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணியிடங்களை முழுமையாக நிரப்பணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால ஸோ கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டருடைய பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப போராடிட்டுருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 800 பேருக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் பணியிடங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிடுறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துவிடும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே, உங்களுடைய வீடு தேடி வீட்டுக்கே போஸ்டல் மூலமாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வர சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். கிடைச்ச விட பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவராக மாறிடுவீங்க. ஸோ ட்ரைனிங்க்கு உண்டான தகுதிகள் அனைத்துமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த 2026 நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லார் மத்தியிலுமே எதிர்பார்க்குறீங்க. 2026 இந்த ஆண்டோடைய டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. டிரைவர் ஒரு 10,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும் எடுக்கவே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் வலுவாக போயிட்டுருக்கிறதுனால நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு காலி பணியிடங்களை இந்த ஆண்டு உருவாக்கி புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.